கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுங்க, முகத்தை பாருங்க, ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல். சிரித்த முகத்தோடு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் ஜெப கருத்துக்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை மகிழச் செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் அப்படி கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். சொல்லுங்க, நீங்கள் என்னைய பார்த்துக்கோங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். புரியுதா? புரிஞ்சிட்டல? சரி, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. உட்கார்ந்து எல்லாரும் எழுந்து நில்லுங்கண்ணே. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடுவோம், கண்களை மூடும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மீது இறங்கி வரும்படி நம்மை முழுவதும் தாழ்த்தி ஒப்புக்கொடும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வீடுகளிலிருந்து வரும் பொழுது எந்த சுமைகளோடு வந்திருந்தாலும், எந்த பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும், எந்த போராட்டங்களோடு நாம் வந்திருந்தாலும், யாருக்குமே தெரியாமல் கலங்கி தவித்து மனம் சோர்ந்து வந்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஏதாவது செய்யும், ஆண்டவரே என் மீது மனம் இறங்கும், ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி தாகத்தோடு கூட வந்திருக்கலாம். நம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் மனம் இறங்குகிறார். உடைய மனதுருக்கத்தினால் இந்த இரவிலே விழித்திருந்து ஜெபிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி வந்திருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி வந்திருக்கிறார். வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பிங்க. தேவ வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிற நேரம், நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிற இந்த இரவிலே ஆண்டவர் உங்களுக்காக செயலாற்றுகிறார். ஆண்டவர் நமக்காக செயலாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு அக்கறை இருக்கிறது. நம்மீது ஆண்டவருக்கு அக்கறை இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா சோகங்களுக்கும், எல்லா வேதனைகளுக்கும் ஒரே பதில் இயேசு மட்டுமே. இயேசு மட்டுமே. இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே, இயேசு நம்முடைய குடும்பத்திலே, இயேசு நம்முடைய தொழில் முயற்சிகளிலே, இயேசு நம்முடைய பிரச்சனைகளே வரும் பொழுது எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது. நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. கைகளை தட்டி உள்ளத்தை திறந்து, ஆண்டவரே நீர் என்னை விட்டு கொடுப்பதில்லை, தெய்வமே உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பும். ஐயா சவுண்டை குறைக்காதீங்க ஐயா, நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்ல கை தட்டி பாடு. சவுண்டு கொஞ்சம் சவுண்டை குறைக்காத. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை
விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. ஏசையா 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 ஈசையா ஈசையா ஈசையா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது ஆண்டவரே, நான் வழி மாறும் போது பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர். கொஞ்சம் சவுண்ட் வைங்க ஐயா, என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க, கண்களை மூடுங்க. நாம் வரும் பொழுது பலவிதமான வேதனைகளின் மத்தியில் வந்திருக்கலாம், பலவிதமான துயரங்கள் மத்தியில் வந்திருக்கலாம், பலவிதமான சோகங்கள் நம்மை அழுத்திக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த வேதனையாக இருந்தாலும், இயேசு நமக்குள் இருக்கிறார். இயேசு நம்மை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் தள்ளப்பட்டவனாக வந்திருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவனாக வந்திருக்கலாம். இந்த உலகம் என்னை மறுதலித்து மறந்து போயிருக்கிற சூழ்நிலையில் வந்திருக்கலாம். இயேசுவே, கண்ணீரும் துயரங்களும் என் வாழ்க்கையை அழுத்திக் கொண்டே இருக்கலாம். இயேசுவே, இன்னைக்கு நீங்க எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, நீங்க எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை நேரம். ஆண்டவர் உங்களுக்குள் செயல்படுகிற நேரம், ஆண்டவர் உங்களுக்காக செயலாற்றுகிற நேரம். ரெண்டு கைகளை உயர்த்துவோம், ரெண்டு கைகளை உயர்த்துங்க. ஆமென். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, என் இரட்சகரே, இரட்சகரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உமது பாதத்திலே உமது பாதத்திலே என்னை முழுவதும் சமர்ப்பிக்கிறேன். என்னை முழுவதும்
சமர்ப்பிக்கிறேன். எல்லா வேதனைகளிலிருந்தும் எல்லா வேதனைகளிலிருந்தும் எல்லா துக்கங்களிலிருந்தும் எல்லா துக்கங்களிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என்னை விடுவித்தருளும். என் கடவுளாகிய ஆண்டவரே, கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என் தெய்வமே, தெய்வமே, உம்முடைய வல்லமையால் உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பியருளும். எங்களை நிரப்பியருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என் உச்சம் தலை முதல் என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள உள்ளங்கால் வரையிலும் உள்ள சிறியதும் பெரியதுமான சிறிதும் பெரிதுமான எல்லா வியாதிகளும் எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் பலவீனங்களும் என்னை விட்டு வெளியேறட்டும். என்னை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலே உங்களுக்கு தேவையான அனைத்து விடுதலையும் ஆண்டவர் நிறைவாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிக்கலாம். இணைச்சட்டம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்படுகிறது, ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ என்ன செய்வாய்? ஆசி பெற்றிடுவாய் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையை, வாக்தானத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய விருப்பம், ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு. சில நம்ம சொல்லுவோம், அமாவாசை இருந்தால் பௌர்ணமி, பௌர்ணமி இருந்தால் அமாவாசை, ஒரு தேய்பிற ஒரு வளர்பிற. அதை மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் வரும், சோகங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். ஆனால் அதுவே நமக்கு நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவைகள் எனக்கு நிரந்தரமானவைகள் அல்ல. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அப்படியே நம்ம பழகிட்டு இருக்கிறோம். என்ன தெரியுமா? நம்ம பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் துன்பங்களையும் நாம் தக்க வைத்து கொண்டு அதே இடத்தில் நாம் இருந்து விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற ஒரு கஷ்டமோ துன்பமோ துயரங்களோ, ஆனால் அதுலேயே நாம் என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் நல்லது நடக்காது, இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வாய்ப்பே இல்லை என்ற ஒரு பரிதாபமான முடிவுக்கு நாம் வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரிய வேண்டும் அப்படின்னா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதில் வல்லவர். ஆமென். அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த வசனத்தில் சொல்கிறாரு, உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் ஆசி பெறும்படி ஆணையிடுவார். நீ உனக்கு தர இருக்கும் நாட்டில்
ஆசி பெற்றிடுவாய். யாருக்கு ஆண்டவர் இந்த வாக்தானத்தை தருகிறார் என்றால், நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 3:8 வாசிங்க. விடுதலை அளிப்பவர் ஆண்டவர், அவர் தம் ஜனங்களுக்கு தம்முடைய மக்களுக்கு ஆசி வழங்குவார். அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நல்ல பிரதர், நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த இரவில் நீங்கள் எவ்வளவு கவனமாக ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளே வர்றீங்களோ அவ்வளவு தூரம் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இறங்கி வருகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விடுதலை அளிப்பவர் ஆண்டவர், ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு ஆசி வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இந்த உலகத்தில் 800 கோடிக்கு மேலே ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே கடவுள் தான் எல்லா படியும் அழுக்கிறாரு. அவர் தாங்க மனுஷனுக்கு உணவளிக்கிறாரு. பைபிள் சொல்லுது, கரையும் காக்கை குஞ்சு கூட அவர் தான் உணவளிக்கிறாரு. எல்லாத்துக்கும் அவர் தான் உணவளிக்கிறார். எல்லார் வாழ்க்கையும் அவர் கையில் தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியணும், எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, தம்முடைய ஜனங்களுக்கு ஆசி வழங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன் பைபிள் இந்த வசனத்தை காண்பிக்கிறது? ஏன் இப்படி எழுதப்பட்டுள்ளது? ஏன் அப்போ இந்த உலகத்தில் தம் ஜனங்கள் தம் மக்கள் என்று ஆண்டவர் ஏன் குறிப்பிடுகிறார்? தன்னுடைய மக்களுக்கும் உலகத்தில் உள்ள மக்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன? எல்லாத்தையும் காசு இருக்குது, எல்லாத்தையும் பணம் இருக்குது, எல்லாம் வீடு கட்டியிருக்கான், எல்லாம் நிலம் வாங்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த நிலெல்லாம் மாறி இன்னைக்கு எல்லாருமே மிக பெரும் செல்வந்தர்களாக எல்லாருமே இந்த உலகத்தில் வசதி வாய்ப்புகளை எல்லாம் தேடி பயணம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பிக்கிறார் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, நல்ல கவனிக்கணும், தம் ஜனங்களுக்குரிய ஆசீர்வாதம், தன்னுடைய மக்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நீதிமொழிகள், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. ஆண்டவரின் ஆசி, நல்ல கை தட்டுங்க பாப்போம். ஒழுங்கா கேட்குதா? கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன அளிக்குமா? சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் செல்வம் அளிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் செல்வம் அளிக்கும். அந்த செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம். கை தட்டுங்கம்மா. தேவனாகிய ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லுங்க. எனக்கு சமீபத்தில் ஒரு சகோதரி அவங்க சொன்னாங்க, பிரதர் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வாங்க. ஜெபம் பண்ண போயிருந்தோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அதே சகோதரி தியான இல்லத்திற்கு ஜெபிக்க அவர்கள் வரும் பொழுது ரொம்ப ஒரு மீடியமான சூழ்நிலையில் இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவங்க விண்ணப்பம்லாம் எழுதி போடுவாங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, எனக்கு அது வேணும் இது வேணும். இன்றைக்கி நம்ம விண்ணப்பங்கள் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த அக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ ஜெபம் பண்ண கூப்பிட்டுருக்குறாங்க. போனால் நல்ல முதல்ல அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தா நல்ல சொந்த வீடு, எல்லா வசதியும் இருக்குது, எல்லாம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நல்ல எல்லா வசதியும் இருக்குது, ஒன்றுக்கும் குறையில்லை. மாத வருமானம் என்ன ஒரு 10-15 லட்ச ரூபா வருமானம் வருது, எல்லாம் வருதுங்க. வேலையாட்கள் இருக்காங்க, எங்கே கூட்டு போகிறதுக்கும் கார் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் எதுக்குமா ஜெபம் பண்ண கூப்பிட்ட? எல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி சொன்னிச்சு, எல்லாம் இருக்குது, இதுக்கு இருக்கிறதுனால தான் பிரச்சனை, இல்லாதப்ப இல்லைங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. இல்லாதப்ப குழந்தை இல்லை வச்சுக்கோங்களேன், குழந்தை இல்லை என்ன சொல்லுவாங்க? குழந்தை
ஆனால் அதுக்கப்புறம் பாருங்களேன், அதே சகோதரி 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறா. என்னம்மா எப்படி இருக்க? குழந்தை இல்லை, இவ்வளோதான் சொல்லுவா. 10 வருஷம் கழிச்சு ஜெபம் பண்ணி அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆண்டவர் நல்ல நினைவு கூர்ந்தார், கர்ப்பத்தில் கனியை ஆசீர்வதிச்சிட்டார். பிரைஸ் தி லார்ட். இப்போ அதே அக்கா முகத்தை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கா ஜெபத்தில் வந்து. ஏமாண்ணே 10 வருஷம் கழித்து தந்திருக்காரு. என் வீட்டுக்காருக்கு இப்போமே 45 வயசு, எனக்கு இப்போ 38 வயசு ஆகிட்டு. இதுக்கு மேலே இதை பெற்று வளர்த்து அடடடா தராத வர ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு. என்னது சொல்லுமா? இல்லைன்னு வார்த்தை இருந்துச்சு. இப்போ ஒவ்வொன்றா பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே இருக்கிற நமக்கு தான் ப்ராப்ளம். என்னங்க வீடு இல்லைங்க, இப்போ என்னங்க லோன் கட்ட முடியலங்க. இப்போ நமக்கு என்னங்க ப்ராப்ளம்? அட இல்லைங்க, கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியலைங்க. இந்த அம்மா சொல்லுது, பட்டியலாக போட்டு காமிக்கிறா அவள் பிரச்சனையை. ஒன்றுமே இல்லாதப்போ ஏதோ கஞ்ச குடித்தோம், வாழ்ந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். இப்போ எல்லாமே இருக்கு ஐயா, ஆனால் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. வீட்டுக்காரர் எல்லாம் சேர்த்துட்டாரு, ஆனால் குடிகாரனாக மாறிட்டாரு. என்னை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணை வச்சிருக்கிறாரு. என்னெல்லாம் இருக்குதோ எல்லாம் சொல்லி அவளை அழுது கொண்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க, எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. கை தட்டுங்க பார்ப்போம். ஏன்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் என்னவா மாறிடும்? துன்பம் இல்லாத ஆசீர்வாதம். சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சிட்டார், அதில் என்ன இருக்காது? செல்வம் இருக்கும், செல்வம் அளிக்கும். அந்த செல்வத்தில் என்ன இருக்காதுமா? துன்பம் களவாது அளிக்கப்படும் செல்வம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு என்ன வேலை அதையும் தெரிஞ்சுக்கோ, அப்படின்னா தான் உனக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். சபை உரையாளர், சங்க திருவுரை, சபை உரையாளர், பிரசங்கியின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். சபை உரையாளர் 5ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை வைத்திருக்கிறார். 11வது வசனம் படி பார்ப்போம். 10லேருந்து படிங்க பார்ப்போம். பண ஆசை உள்ளவருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆவல் தீராது. செல்வத்தின் மேல் மிகுந்த ஆசை வைப்பவர் அதனால் பயனடையாமல் போகிறார். இதுவும் வீணே. சொத்து பெருகினால் அதை சுரண்டி தின்பவரின் எண்ணிக்கையும் பெருகும். செல்வருக்கு தங்கள் சொத்தை கண்ணால் பார்ப்பதை தவிர வேறு என்ன பயன் உண்டு? கையை நல்ல தட்டு பார்ப்போம். தட்டுறது இப்படி தட்டாத, நல்ல தட்டு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. காசு வேணும், காசு வேணும், காசு, பணம், தொட்டு, மணி எல்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, செல்வத்தை சேர்த்தவனுக்கு பார்க்குறதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது, அதில் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் அதே இடத்தில் தேவனாகிய ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம் மக்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால் அந்த ஆசீர்வாதம் துன்பம் இல்லாமல் அனைத்திலும் அவன் மகிழ்ச்சியையும் நன்மைத்தனத்தையும் அவன் கண்டடைவான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாமுடைய பயணத்தையும் பாருங்க, லோத்துவுடைய பயணத்தையும் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுமா அல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் செல்வம் கொடுக்கப்பட்டது. சொல்லுங்க. லோத்துவுக்கும் செல்வம், ஆபிரகாமுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டது. அந்த செல்வத்தில் பங்கு யாருக்கும் கிடைச்சது? லோத்துவுக்கும் கிடைச்சது. ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் பெருகினார்கள், லோத்துவுடைய வேலைக்காரன் பெருகினான். ஆபிரகாமுக்கு மந்தைகள் பெருகியது, லோத்துவுக்கு மந்தைகள் பெருகியது. ஒரு நாள்
அந்த செல்வம் பெருகின உடனே உள்ள கசகசப்பு வந்துட்டு, உடனே ஆபிரகாம் சொன்னார், நீ கிழக்க போன மேற்க போறேன், தெற்க போன வடக்க போறேன். லோத்து புறப்பட்டு செல்வாக்கு மிகுந்த பகுதிக்கு போனான். பிரைஸ் தி லார்ட். எங்க போனான்? செல்வம் மிகுந்த பகுதி தான் சோதோம் கொமரா. அல்லேலூயா. போனானா? செல்வத்தோடு தாங்க போனான், ஆஸ்தியோடு தான் போனான், எல்லாவற்றையும் திரளாக சம்பாதிக்கும்படி தான் போனான். போனவன் என்னானா சொல்லுங்க? போனவன் என்னானா? எந்த செல்வத்தை திரட்டிட்டு போனானோ அந்த செல்வத்தினால் அவனுக்கு பிரயோஜனமே இல்லை, குடும்பத்தை இழந்தான். ஆனால் ஆபிரகாமை பாருங்க, தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அதனால தான் அவனுடைய வேலைக்காரன் சொன்னா, என் தலைவரை அவருடைய ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். யார் ஆசீர்வதிச்சா? சத்தமா சொல்லுங்க, யார் ஆசீர்வதிச்சார்? நீங்க ஆதியாகமம் தொடக்க நூல் தயவு செய்து நீங்க எடுத்து வாசிங்க. தொடக்க நூலிலே ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசிங்க. தொடக்க நூல் 24ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சுருங்க. 34ஆம் வசனம். நான் ஆபிரகாமின் வேலைக்காரன், என் தலைவருக்கு ஆண்டவர் மிகுதியான ஆசி வழங்கி அவரை செல்வராக்கி. யார் செல்வராக்குனா? சொல்லுங்க, யார் செல்வராக்குனா? சத்தமா சொல்லுங்க, யார் செல்வராக்குனா? யார் என் நன்மைகளை கொடுத்தா? யார் உயர்த்துனா? எல்லாம் சொல்லுங்க, யாரு? அவர் இல்லைங்க, வெளியே இருக்கிற எவனோ கிடையாது. அவன் சொல்றான், வேலைக்காரன் சொல்றான், என் தலைவர் எந்த விதத்திலையும் ஆசீர்வாதத்தை தேடி போல. யார் ஆசீர்வதிச்சார்னா ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்தார். இந்த நாளில் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்க, என்னை ஆசீர்வதிக்கிற பொறுப்பு உலகத்தில் இல்லை, உறவுகள்கிட்ட இல்லை, சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட இல்லை, என் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. கை தட்டுங்க பார்ப்போம். என்னை ஆசீர்வதிக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? சொல்லுங்கம்மா, யார்கிட்ட இருக்குது? பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்கிற பொறுப்பு. அக்கா கை கொடுக்கா, இப்படி உட்கார்ந்துருக்க, வாயை திறந்து சொல்லு, என்னை ஆசீர்வதிக்கிற பொறுப்பு ஆண்டவர்கிட்ட இருக்கு. நீ போய் மற்றவன்ட கையேந்தாத. யாருமே முன்னேற்ற மாட்டாங்க, எனக்குன்னு யாருமே இல்லை, ஆனால் அதை மாதிரி என்ன விட்டுட்டான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னைய உயர்த்துவது, என்னை ஆசீர்வதிக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? சொல்லுங்க தம்பி, சொல்லுப்பா, என் தேவனாய் ஆண்டவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, சொல்றாரு, என் தலைவராகிய ஆபிரகாமுக்கு அவர் கடவுள் ஆசி வழங்கி அவரை செல்வராக்கி, ஆடு மாடு பொன் வெள்ளி வேலைக்காரன் வேலைக்காரி ஒட்டகம் கழுது அவருக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாருங்க. யாருங்க? ஆண்டவர். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, உங்களுக்கு தேவையானது கொடுக்க வேண்டியது ஆண்டவருடைய பொறுப்பு. நீங்க போய் எவர்ட்டையும் எடுக்காதீங்க. அடுத்தவன்ட்ட உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது தான் வீட்டில் கண்ணீரும் அழுகையும் பிரச்சனையும் காரணம். சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். அப்போ யாருடைய மக்களுக்கு ஆசீர்வாதம்? தம் மக்களுக்கு. சொல்லுங்க, யாருடைய மக்களுக்கு? தம் மக்களுக்கு ஆசீர்வாதம். அது அவனுக்கு நிலைக்குது, அதில் இன்பம் இருக்கு, அது ஒரு சாட்சி அனுபவமாக மாறுது. ஆனால் அதே இது தேவன் ஆசீர்வதிக்காவிட்டால் அது அவனுக்கு கசப்பாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் திருப்பாடல் 109ஆம் அதிகாரம் 28வது வசனம். நல்ல கவனிங்க.
சங்கீதம் திருப்பாடல் 109 அதிகாரம் 28 வசனம். நல்ல வசனத்தை பைபிளை வாசிங்க, படிங்கம்மா. அவர்கள் என்னை சபித்தாலும் நீர் எங்களுக்கு ஆசி வழங்கினீர். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க. அவர்கள் என்னை சபித்தாலும் நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர். அப்ப முதல்ல பாருங்க, தம் ஜனங்களுக்கு அவர் ஆசி வழங்குகிறார். அந்த ஆசீர்வாதம் எப்படி? அதுல இன்பம் தான் பாருங்க, அதுல மகிழ்ச்சி இருக்குமா, துன்பம் கலவாதது. ஏன்னா தம் மக்களுக்கு அவர் வைக்கிற ஆசீர்வாதம். இப்ப வசனம் சொல்லுது, அவர்கள் என்னை சபித்தாலும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகம் உங்களை சபிக்குமா? சொல்லுங்க, உலகம் சபிக்குமா? நீங்க நல்லா இருந்தா எல்லாரும் இன்பமா இருப்பாங்களா? நீங்க முன்னேறினா எல்லாரும் கை கொடுத்து உங்களை வாழ்த்துவாங்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த உலகம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்க வாழ்கிற இந்த வாழ்க்கை பயணத்தில் சபிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளை சபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னைக்கு இங்கே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தெரியும். எத்தனையோ பேர் நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக போவேன் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் நம்ம கேட்டு பழகிருப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வீட்லேயும் சரி வெளியவும் சரி எத்தனையோ மனிதர்கள் நம்மளை சபிச்சிருப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் தூத்துக்குடி சென்ட் சேவிஸில் படித்தேன். படிக்கும் பொழுது கொஞ்சம் சேட்டக்காரன் தான். என்னைய ஒரு சாருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் பேர் தங்கராஜ். என்ன பாசமோ தெரியாது, என்னை பார்க்கும் போதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டல, விளங்க மாட்டல நீ அப்படின்னு அவருக்கு தோணின மாதிரிலாம் சொல்லுவார். எப்போமெல்லாம் எதெல்லாம் பார்க்காரோ அப்போமெல்லாம் சொல்லுவார், நீலாம் பெயிண்ட் அடிக்கதெல்லாம் போவ, நீங்கள்லாம் கலப்பத்தடிக்கலாம் போவ, போட்டுக்கு கலப்பத்தடிப்பாங்கள்ல அதுக்கெல்லாம் போவ அப்படின்னு எப்போமெல்லாம் பார்ப்பாரோ அப்போமெல்லாம் படிக்கும்போது என்னைய அவ்வளவு வாழ்த்துவார். ஆனால் எனக்கு அந்த சாரை பிடிக்கவே பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நானும் கொஞ்சம் அப்படி வழி மாதிரிலாம் போன காலம் உண்டு, அதை ஆண்டவர் அறிவார். ஆனால் மனமாற்றம் அடைந்து ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றினார். ரொம்ப வேதனைப்பட்ட காலம், தற்கொலை பண்ணி சாவறதுக்கு அலைஞ்ச காலம், ரொம்ப பரிதாபமாக இருந்த காலம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் என்னைக்கு இந்த வேத புஸ்தகத்தை ஆண்டவர் அவருடைய சிநேகத்தோடு என்னை அழைத்து அவருடைய வார்த்தையை காண்பித்தாரோ அப்போ ஒன்றே ஒன்று புரிஞ்சது, இந்த உலகத்தில் யார் சபித்தாலும் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவது என் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். கை தட்டுங்க பாப்போம். யார் என்னை சபிக்கலாம், அம்மா சபிக்கலாம், அப்பா சபிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சபிக்கலாம், நெருங்கின உறவு சபிக்கலாம், நம்ம ஆசிரியர்கள் சபிக்கலாம், நம்ம கூட வாழ்ந்து பழகினவர்கள் நம்மளை டக்குன்னு தூக்கி எறிஞ்சி சபிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் யார் சபித்தாலும் நம்மளை உயர்த்துறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் அந்த சார் அதே சென்ட் சேவிஸில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தியானம் நடத்தும்படி சில ஆண்டுகள் அந்த கல்வி பணியில், அதாவது மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு தியானம் கொடுக்கும்படி அந்த பணி செய்து கொண்டிருந்த காலம். அப்போ இப்போ தியான இல்லம் சொந்தமாக இங்கே ஆரம்பிக்கலை. ஆனால் மறை மாவட்டத்தில் உள்ள எல்லா பங்குகளும் எல்லா ஸ்கூல்லையும் போயிட்டு இருந்தோம். அப்போ போயிருக்கிறேன். ஆசிரியர்களுக்கு தியானம் முடித்து மாணவர்களுக்கும் ஒரு தியானத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது எந்த ஆசிரியர் சபித்தாரோ அதே ஆசிரியர் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து சொன்னார், நான் சபிச்சேன்டா, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு, ஆனால் ஆண்டவர் உன்னை நல்லா வச்சிருக்கிறார். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவரை, நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுகிறேன், ஒருவேளை இன்னைக்கு நீ ஏழ்மையில் வந்திருக்கலாம், ஒருவேளை நீ தரித்திரத்தில் வந்திருக்கலாம், ஒருவேளை நீ கண்ணீரின் மத்தியில் வந்திருக்கலாம், ஒருவேளை நீ கைவிடப்பட்ட நிலையில் வந்திருக்கலாம்,
ஒருவேளை உன் சொந்த பந்தமே உன்னை முக்கில் உட்கார வச்சு உனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் நான் என் வாழ்க்கையில் கடவுள் அந்த பாதையை கடந்து வர செய்தார். நான் அருட்தந்தை ஜோசப் அருட்தந்தை நான் நினைவு கூறுகிறேன். அவர்கள் கரத்திலே ஆண்டவர் என்னை கொடுத்த பொழுது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றும் இல்லாத முட்டாப்பைய. ஆனால் ஆண்டவரை நீங்கள் முழுமையாக பற்றி கொண்டு ஆண்டவரால் உங்கள் வாழ்க்கை உயரும் ஆசீர்வதிக்கப்படுங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால், இந்த 22 ஆண்டுகளை திரும்பி பார்க்குறேன். நான் வெறுங்கையோடு வந்தேன்னு, ஒரு கோலோடு தான் வந்தேன்னு யாக்கோபு சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அங்கே ஒரு தாமிரபரணி ஆறு ஓடுது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த ஆற்றை தாண்டி இங்கே வரும் பொழுது ஒன்றுமில்லாமல் தான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளையும் கொடுத்து இந்த ஒரு 8 ஆண்டுகளில் 1,75,00,000 ரூபாய்க்கு ஏழைகளுக்கு உணவு மட்டும் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பொறுத்தார். ஒரு வெறும் 8 வருஷத்தில் உணவுக்கு மட்டும் செலவழித்தது, ஏழைகளுக்கு சாப்பாடு மட்டும் டெய்லி ஒரு 95 பேர் 100 பேர் உணவளித்து பராமரிக்கப்படுகிறார்கள். இது என்னங்கன்னு சொல்லி நான் பெரிய கணக்கெல்லாம் பண்ணல, சும்மா உட்காந்து யோசித்து பார்த்தா என்னங்க ஒரு 1.25 கோடியை தாண்டிட்டு. இது எங்கெங்க இருந்துச்சு? ஒன்றுமே இல்லாமல் தாங்க வந்தேன். இன்றைக்கி இடம் இருக்குது, பில்டிங் இருக்குது, யார்கிட்டையும் ஏமாத்தலாம், யாரையும் காணிக்க கூடுன்னு சொல்லலை. என்னங்க, தேவன் இருக்கிறாருங்க, ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறார். இவன்ட்ட அதை 10ல் ஒரு பகுதியை கூட நான் எவன்கிட்டையும் வாங்கினதில்லை, நான் யார்கிட்டையும் காணிக்க போடுன்னு சொல்லலை, பங்காளர் திட்டம் கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த செல்வந்தர்களுக்கு முன்னாலேயும் போய் நின்னதும் கிடையாது. ஒன்றே ஒன்று தான், என்னை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். ஏன்னா எங்களுடைய பணிகளை பார்த்த சகோதரிகள் அங்கே தங்கியிருந்தவங்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு நான் தைரியமாக சொல்லுகிறேன், என்னை விட நல்ல விசுவாசிகள் இங்கே இருக்கிறீர்கள், என்னை விட ரொம்ப நல்ல பக்தி உள்ளவர்கள் இருக்கிறீர்கள், என்னை விட ரொம்ப தரம் வாய்ந்த நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறீர்கள். நமக்கு ஒன்றே ஒன்று தேவை, ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்களா சிஸ்டர்? தங்கச்சி நீ விரும்பு, தம்பி நீ விரும்பு. இன்னைக்கு உனக்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு காரியம் தான், நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே நீங்கள் என்ன உயர்த்தணும், ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எனக்குரிய நன்மைத்தனங்கள் வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, சபித்தாலும் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் என்னாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எண்ணிக்கை நூல் தயவு செய்து 23ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த பைபிளில் இந்த வசனத்தை கொஞ்சம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நான் வேகமாய் சொல்லிவிடுகிறேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிலேயாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கள்ள இறைவாக்கினர் இருந்தார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு கள்ள தீர்க்கதரிசி பிலேயாம். இந்த பிலேயாம்ங்கிற தீர்க்கதரிசி அந்த காலத்தில், இன்றைக்கி நம்ம எப்படி சூனியம் வைக்கிறவன் இருக்கிறோம், இந்த காலத்தில் எப்படி மந்திரவாதியெல்லாம் வச்சுருக்கிறோமோ அந்த காலத்தில் இருந்தால் இந்த காலத்துலையும் அதே மாதிரி இப்படி ஒரு குறி பார்க்குற, இப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிற ஒரு பொல்லாத மனிதன் தான் இந்த பிலேயாம். அப்படிப்பட்ட பிலேயாம் யாரையாவது நாசமாக போடா அப்படின்னா அது அப்படியே ஆயிரும். இதை பார்த்து இதில் பழக்கப்பட்ட பாலாக்கு அப்படிங்கிற ராஜா இந்த பிலேயாமுக்கு காசு கொடுத்து கொண்டு வந்து அவனை பார்த்து சொன்னான், இந்த இஸ்ரேல் ஜனங்களை நீ சபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீ என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. நீ என்ன செய்யணும்? சபிக்கணும். இந்த ஜனங்களை நீ சபி. நீ சபித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறுவாங்க. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, வசனம் சொல்லுகிறது, இப்போ வாசிங்க பாப்பா, உங்களுக்கு புரியும். என்னாகமம் 23:11வது வசனம் வாசிக்கலாம். பாலாக்கு பிலேயாமிடம், நீர் என்ன இப்படி செய்து விட்டீர்? என் எதிரிகளை சபிக்கும்படி நான் உம்மை கொண்டு வந்தேன். ஆனால் இதோ நீர் அவர்களுக்கு ஆசி மேல் ஆசி வழங்குகிறீர்.
கை தட்டுங்க பார்ப்போம். உங்களை சபிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்தாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது ஏன் அந்த வசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார்னா, என்னாகமம் எண்ணிக்கை 22:12 வசனம் எடுத்து வாசிங்க. எண்ணிக்கை 22:12 வாசிங்க. கடவுள் பிலேயாமிடம், நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த மக்களை சபிக்கவும் வேண்டாம், ஏனெனில் அவர்கள் ஆசி பெற்றவர்கள் என்று கூறினார். கை தட்டுங்க பார்ப்போம். நீங்க யாரு சொல்லுங்கம்மா. பிரதர் நீங்க யாரு? சார் நீங்க யாரு? சபிக்கப்பட்ட இனம் கிடையாது, தரித்திரம் முடிச்சவன் கிடையாது, விளங்காதவன் கிடையாது, ஒப்பேறாதவன் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியணும்னா, எனக்கு என்ன தெரியணும்னா, நான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏங்க இதை புரிஞ்சுக்கிட்டா வரக்கூடிய துன்பத்தை காலு கீழே போட்டு மீச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். 1000 தேவைகள் இருந்தாலும் அப்பா இருக்காருங்கிற சந்தோஷத்தில் வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்திடலாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க. அவர்கள் யாரு? பக்கத்தில் கை கொடுத்து சிரிச்சுட்டே சொல்லுங்க, நீங்க யார் தெரியுமா? சும்மா தட்டுங்க. நீங்க யார் தெரியுமா? தட்டுமா. நீ யாரு? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க யாரு? எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன எப்படி வச்சிருக்கிறாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நீங்க தயவு செய்து எடுத்து வாசித்தீங்கன்னா 23ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை படிங்க. 23:25 பிலேயாம் சொல்றான், நீ அவங்கள சபிக்கவும் வேண்டாம், ஆசீர்வதிக்கவும் வேண்டாம். ஆனால் பிலேயாம் பாலாக்குக்கு சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று நான் அவன்கிட்ட சொல்லலையா? என்னப்பா சொன்னாரு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு விருப்பம். கை தட்டுங்க. நல்ல தட்டுமா. நீ தட்டுறதுல பொறுத்து தான் அவனுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, 2 நாளைக்கு முன்னால் சீனாவை சார்ந்த ஒரு பெரிய கம்பெனியில் போனஸ் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்கணும். தெரியும். போனஸ் போட்டாங்களாம். என்ன பண்ணாங்க தெரியுமா? அதில் உள்ள அந்த ஒர்க்கரெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஹாலில் ஒரு டேபிள் வச்சு, அந்த டேபிள் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, பணம், அந்த பணத்தை, சீன தேசத்துடைய பணத்தை அப்படியே கொட்டி வச்சுட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, 15 நிமிஷம் உங்களுக்கு டைம் தர்றோம், யார் எவ்வளவு என்ன முடியுமோ எடுத்துக்கோ. ஹலோ, யார் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோன்னு சொன்னாங்களாம். நீங்கள் தட்டுறது அப்படி தான் இருக்கு. பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு அக்கா நம்ம ஊர் மதிப்புக்கு 86 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கா. அவள் எவ்வளோ ஸ்பீடாக இருந்திருக்கா பார்த்துக்கோ. 15 நிமிஷத்தில் அவள் என்ன பண்ணி எவ்வளவு, எவனையும் பார்க்கல, அவள் என்னெல்லாம் கிடச்சதோ அவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ணி கடைசியில் அதை எண்ணி பார்த்தா 86 லட்சம் ரூபா அவளுக்கு போனஸ். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டு சும்மா போகக்கூடாது. சொல்லுமா, வாயை திறக்கவே உனக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, கையை கொடுக்கறதுக்கு கையை தான் கூட. பிரைஸ் தி லார்ட். சில பேர் ரோபா மாதிரியே உட்கார்ந்துருக்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
நான் அதை பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுல்ல. அப்போ பாரு, 86 லட்ச ரூபாய் 15 நிமிஷத்துக்குள்ளே அவன் போய் அதை அவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ணானா. அவன் மைண்டில் என்ன இருந்தது, இன்னைக்கு பிடிக்கிறதுண்டா, எடுத்துருண்டா, எடுத்துக்கோ, அப்பாட்ட வந்துட்டு சும்மா போகாத. பிரைஸ் தி லார்ட். என்னை ஆசீர்வதிக்கிற என் தகப்பன் இங்கே என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தாங்க பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் திருப்பாடல் 115 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. நீங்கள் நினைக்கிங்களோ இல்லையோ, அவருக்கு நம்ம நினைவு தான். எடுத்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 115 அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ஆண்டவர் நம்மை, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் என்னை நினைவு கூர்ந்துள்ளார், ஆதலால் என்ன செய்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க, ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. எந்திக்கிறதுக்கும் இவ்வளோ வேகமா எந்திச்சு நல்ல சந்தோஷமா எழுந்து நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிறார், நினைவு கூறுகிறார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. சொல்லுங்களேன், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். சொல்லுங்க, தேவன் என்னை கையின் காரியம் வாய்க்கச் செய்வார், வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கையின் காரியம் கேட்டு பாருங்க. தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். சொல்லுங்க, தேவன் என்னை கையின் காரியம் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். வெற்றியின் பாதைகள் எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். இம்மானுவேல், 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 இம்மானுவேல். சொல்லுங்க, இம்மானுவேல், இம்மானுவேல். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். தேவன் என்னை, சத்தத்தை உயர்த்தி வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். எடுக்கும் முயற்சிகள். இம்மானுவேல், இம்மானுவேல். குரலை உயர்த்தி, இம்மானுவேல்,
இம்மானுவேல். வளமும் இடமும் பெருகிடுவே, கால் வைக்கும் இடமெல்லாம் சொந்தமாயிடும். வளமும் இடமும் பெருகிடுவே, கால் வைக்கும் இடமெல்லாம் சொந்தமாகிடும். விதைத்த இடத்தில் அறுத்திடுவேன், 100க்கு 100 பலன் பெறுவேன். விதைத்த இடத்தில் அறுத்திடுவேன், 100க்கு 100 பலன் பெறுவேன். இம்மானுவேல், இம்மானுவேல். சொல்லுங்க ஆமென். இம்மானுவேல். பரலோக உயர்த்தி இம்மானுவேல், இம்மானுவேல். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். பாடுவோம். தேவன் என்னை நல்ல குரலா உயர்த்தி சந்தோஷமாய் பாடுங்கள். ஆமென். தேவன் என்னை கையின் காரியம் வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார். எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். வெற்றியின் பாதைகள், எடுக்கும் முயற்சிகள் நாளும் பொழுதும் உயர்ந்திடுவே, பெயரும் புகழும் பெற்றிடுவே. சொல்லுங்க. நாளும் பொழுதும் உயர்ந்திடுவே, பெயரும் புகழும் பெற்றிடுவே. பிறர் வாழ உழைத்து எளியோரின் சிரிப்பில் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இம்மானுவேல், இம்மானுவேல். ஆமென். இம்மானுவேல், இம்மானுவேல். சொல்லுங்கப்பா. இம்மானுவேல். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குவதாக, தேவ ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆண்டவருடைய மகிமை ஒவ்வொரு மீது இறங்கட்டும். ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே வெளியேறுவதாக. உள்ளத்தில் இருக்கிற நெகட்டிவ் எதிர்மறையான சிந்தனைகள் வெளியேற்று பிதாவே. வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும். மகிமை இறங்கி வருவதாக. இயேசுவே. ஆமென். இம்மானுவேல், 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 இம்மானுவேல். கைகளை உயர்த்தி வாயைத் திறந்து சொல்லுங்கள். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார். எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். ஆண்டவரே, அதை உணர்ந்து கொள்ள, அதை எடுத்துக்கொள்ள எனக்கு மனப்பக்குவம் தாரும், எனக்கு உள்ளார்ந்த விருப்பத்தை தாரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்பமாவது நல்ல கை தட்டுவீங்களா? நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எதுலப்பா? களஞ்சியத்தில், நீ கை வைக்கிற இடத்துல ஆசீர்வாதம். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் விரும்புகிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் மாறுவதாக, உங்கள் கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, உங்கள் வாழ்க்கையை ஆட்டி படைக்கிற எந்தெந்த ப்ராப்ளங்கள் உங்களை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கோ
எல்லா பிராபலத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் களஞ்சியத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் களஞ்சியம்லாம் நிரம்பி இருக்கும். ஆமென். நீங்கள் வேதத்தில் கூட ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். தயவுசெய்து சங்கீதம் 144:13 வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு இந்த வார்த்தை ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு உங்களுடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்படுவதாக. வாசிங்க. ஏன் ஆண்டவர் சொல்கிற அந்த வசனத்தை படிங்களா? திரும்ப படிங்கப்பா. எம் களஞ்சியங்கள், எல்லாரும் சொல்லுங்க. சிஸ்டர், பிரதர், நல்லா கவனிங்க. எம் களஞ்சியங்கள் நிறைந்திருப்பனவாக வகை வகையான தானியங்களால் எங்கள் வயல்களில் ஆடுகள் 1000 பல்லாயிரம் மடங்கு, எங்கள் மாடுகள் சுமை சுமப்பனவாக எவ்வித சிதைவோ இழப்போ இல்லாதிருக்கட்டும். எங்கள் தெருக்களில் அணுகுரல். பிரைஸ் தி லார்ட். தயவுசெய்து ஜெபமாக மாற்றிக்கோங்க. ஆமென். சொல்லுங்கள் அல்லேலூயா. என் களஞ்சியம் எப்படி இருக்கணும்? இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன இருக்கக்கூடாது? இடமே இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எனக்காகவே இன்னைக்கு இந்த செய்தியை தர்றார். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இல்லை என்பது உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும், எல்லாம் இருக்கிறவைகளாய் மாறட்டும். ஏன் பிளஸ்ஸிங் நல்லா ஒரு பிளஸ் பண்ணுங்க பாப்பா. அவங்கள எல்லாம் இவளுக்கு வந்துட்டுனா இவளை பிடிக்க முடியாத. இப்போவுமே சிலருக்கு அது ஒரு ப்ராப்ளம். அல்லேலூயா. இல்லைங்கிறவர் தான் தியான இல்லத்துக்கு ஜபத்துக்கெலாம் வருவாங்க. அப்புறம் எல்லாம் வந்துட்டுனா ஆளே வராது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இவங்க களஞ்சியங்கள் நிரம்பணும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். நான் வேகமாக 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். யாருடைய வாழ்க்கையில் தேவன் களஞ்சியத்திலும் அவனுடைய கையீட்டு காரியத்திலும் கையின் பிரயாசைகளிலும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, ராத்திரி பகலாக உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் உழைக்கிறாங்க. நம்ம நாட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் சொன்னார்ல, ஒரு பெரிய மனுஷன், எல்என்டி ஏதோ சிமெண்ட் கம்பெனி ஏதோ போட்டதுன்னு நினைக்கிறேன், ஒரு உரிமையாளர். நான்லாம் ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் உழைக்கிறேங்க? நீங்களும் அப்படி உழைக்கணும். நீங்கள் நிறைய பேர் உழைக்கிறாங்க, ராத்திரி பகலாக உழைக்கிறாங்க, எல்லாம் உழைக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, உழைத்து சேர்ந்த சொத்தை உழைக்காதவனுக்கு விட்டுட்டு போகிறாங்க. சரி, ஆனால் இப்போ நமக்கு தேவை என்ன தெரியுமா? யாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? தம் மக்களுக்கு என்று சொல்லிவிட்டார். யார் அவர்கள் அப்படின்னா, முதல் காரியம் கவனியுங்கள். எடுத்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 115 அதிகாரத்தில் 13 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 115 13 வசனம். தமக்கு அஞ்சி நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார். யாருக்கு சிஸ்டர்? சொல்லுங்க, யாருக்கு? முதல்ல ஒன்று இருக்கணும். உங்களுக்கும் எனக்கு இருக்க வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, தேவனுக்கு பயப்படணும். ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படணும். எல்லாரும் கோயிலுக்கு வர்றான், எல்லாம் ஜபத்துக்கு வர்றான், எல்லாரும் பொருத்தனை பண்ணுறான், எல்லாம் நடக்குது. இது அன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு நடக்குது, நடக்க தான் போகுது. ஆனால் கடவுளுக்கு பயப்படுகிற கூட்டம் இருக்கிறதா? இவ்வளவு ஜபம் பண்ணி ஒரு மிராக்கிள் நடக்கலை. பிரைஸ் தி லார்ட். ஆதி திருச்சபையில் பேதுரு பிரசங்கம் பண்ண 3000 பேர் மனம் திரும்பினார். பிரசங்கம் பண்ண 5000 பேர் மனம் திரும்பினார்.
பைபிள் சொல்கிறது நாள்தோறும் அவர்கள் பெருகினார்கள். நடந்த அற்புதம், உட்கார்ந்த அற்புதம், நிழல்பட்ட அற்புதம் எல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு என்ன நடக்கல? ஏன்? பைபிள் தெரியும், வசனம் எல்லாம் மனப்பாடம், பிரசங்க பீடங்கள் எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் என்ன இல்லை? ஒன்றே ஒன்று இல்லைங்க. என்ன இல்லை? தேவனாகிய ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லை. கடவுளுக்கு பயப்படுற பயம் இன்னைக்கு இது எங்கேயுமே இல்லை. எல்லாம் நம்ம ஆண்டவர் தானே. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கோயில் பூனை என்ன செய்யாதான், தெய்வத்துக்கு அஞ்சாது. அது பேசாமல் நம்ம சாமி தானடா அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் மேலே ஏறி போகிற மாதிரி நம்ம ஆண்டவர் தானே. இன்னைக்கு ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரல? என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஏன் பார்க்க முடியலன்னா, முதல்ல கேளுங்க, கடவுளுக்கு அஞ்சி தேவனுக்கு பயப்படுகிற மனநிலை நமக்கு இருக்குதா? ஹலோ, கவனிக்கணும். ஆலயத்திலலாம் பக்தி பரவசம்லாம் இருக்குது. ஜெபத்தில் வந்தால் சிஸ்டர், பிரதர் எல்லாம் இருக்கு. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுற பயம். நீங்கள் பைபிள் எடுத்து கொஞ்சம் வாசிக்கணும். என்ன வாசிப்பீங்களா? சாமுவேலை அவனுடைய தாய் பால் குடி மறந்தவுடன் எங்கே கொண்டு போய் விட்டா? சொல்லுங்க, எங்கே கொண்டு போய் விட்டா? ஏங்க சத்தமா சொல்லுங்க, எங்கே கொண்டு போய் விட்டா? பைபிள் சொல்லுகிறது, அவனை பால் குடி மறந்தவுடன் சாமுவேலின் தாய் அண்ணா அந்த பிள்ளையாண்டானை மகனை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விட்டா? தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் விட்டா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 21 அதிகாரம் 28 படிச்சு பாருங்க. இந்த பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன், நான் ஆண்டவரை விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டலினார். நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். எங்கே கொண்டு போய் விட்டாங்க? ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு போய் விட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தில் விடப்பட்ட இந்த சாமுவேலை விட்ட இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க, கிறிஸ்தவங்க எல்லா காரியங்கள்லையும் நல்ல தெரிஞ்சவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? அன்னைக்கு பாருங்க, அந்த ஆலயத்துடைய குரு, அவனுடைய பெயர் ஏலி. பிரைஸ் தி லார்ட். இந்த ஏலியோட பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னா, படிங்க 12வது வசனம். ஏலியின் புதல்வர்கள் கீழ்த்தரமானவர்களாக இருந்தனர். அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். கையவர் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. யார் மேலே அக்கறை இல்லை? வேங்க சத்தமா சொல்லுங்க, யார் மேலே அக்கறை இல்லை? சொல்லுங்க, யார் மேலே அக்கறை இல்லை? சத்தமா சொல்லுங்க, யார் மேலே அக்கறை இல்லை? ஆண்டவர் மேலே அவர்களுக்கு என்ன இல்லையா? அக்கறை இல்லை. அட என்னங்க கடவுள், நாம் பார்க்காத ஆண்டவரா? நமக்கு தெரியாத கடவுளா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர்கள் ஆண்டவர் மீது என்ன கூறல? அக்கறை கொள்ளவில்லை. அப்படின்னா அர்த்தம் என்ன? சொல்லுங்க, அர்த்தம் என்ன? நீங்கள் சில வீட்டுக்கு போங்க, சில வீட்டில் உள்ள அப்பா சொல்லுவார்,
இந்த வீட்டில் நான் இருக்கேனா அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியல. ஏன் வர்றானுங்க போகிறானுங்க, அட ஒரு மனுஷன் இருக்கான்னு ஒரு பையன் என்ன செய்ய மாட்டேங்கான், பார்க்க மாட்டேங்கான். அப்பாக்களுடைய நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு, இப்படி நிலைமை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஏலியின் குமாரர்கள் கீழ்த்தரமானவர்களாக இருந்தனர், அவர்கள் ஆண்டவர் மேலே அக்கறை இல்லை. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு ஆண்டவர் மேலே அக்கறை இருக்கா? சொல்லுங்க, அக்கறை இருக்கா? பிரைஸ் தி லார்ட். எங்கள் ஊர் பக்கத்தில் நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சண்டே பூசை, சண்டே திருப்பலி. திருப்பலி ஆரம்பிக்கும் போது முக்குக்கு 6 கிளவி உட்கார்ந்துருச்சு. அல்லேலூயா. வருகை பாட்டு பாடுறதுக்கு இன்னைக்கு வருகை பாட்டு கிளவிகள் தான் பாடிக்கிட்டு இருக்கு. சில கிளவிகள் விடவே விடாது பாட்டு, கொயர். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக நீங்கள் வேற சண்டை போட்டுறாத, அந்த ஊரை சொல்கிறேன். நான் கேட்டேன், ஏன்ப்பா அந்த ஊரில் வேறு யாரும் இல்லையா? அதே பல்லவி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. திருப்பலி ஆரம்பிச்சது, அது பேசாமல் போயிட்டு இருக்குது, இவங்களும் அது பேசாமல் வந்துக்கிட்டே இருக்கிறான். பூசை முடியும் போது நற்கருணை கொடுக்கும் பொழுது ஆலய நிரம்பி வெளியே வர ஆட்கள். உண்மையிலே இன்னைக்கு கிறிஸ்தவத்தை பிடிச்ச பெரிய வேதனையான சாபக்கேடி தான். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பலிபீடத்திலே எழுந்தருளி வருகிற ஆண்டவருக்கு என்ன இல்லை, முக்கியத்துவம் இல்லை. இங்கே யார் வர்றா, இந்த ஆலயத்தில் யார் இருக்கா, அதை பற்றி கூட எவனுக்கு என்ன கிடையாது, அக்கறை கிடையாது. ஏன்னா வசனமே சொல்லுது, ஏலியோட குமார்கள் யாருன்னா, ஏலி யாரு, ஆலயத்தோட குரு, குருவோட மகன்கள் யாரு, அவனு அதே மாதிரி பொசிஷனில் தான் இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஆண்டவருக்கு பயப்படாமல் கீழ்த்தரமான காரியங்களை செய்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், நல்லா கவனிக்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் முதல்ல தேவனுடைய ஆலயத்துக்கு எப்போ முக்கியத்துவம், ஆண்டவருடைய பலிபீடத்தை நோக்கிய சிந்தனைகள் உங்கள் வீட்டில் எப்போ இல்லாமல் போதோ அப்பமே உங்கள் வாழ்க்கையில் வேதனைகளையும் துயரங்களையும் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். இந்த காரியத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏலியோட குமாரர்கள் யாரு? கீழ்த்தரமானவர்கள், கடவுளுக்கு முக்கியத்துவம், கடவுளுக்கு அக்கறை கொள்ளவில்லை. காரணம் என்ன? கடவுள் மேலே அவங்களுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, என்ன இல்லை? பயம் இல்லை. விளைவு விளைவு ஏலியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வாசித்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல், நீங்கள் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்லுகிறார், நீ என்னையே கனப்படுத்தலை, என்னை நீ மகிமைப்படுத்தலை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவன் தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் தடுக்கவோ குற்றத்திற்காக அவனது வீட்டுக்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவித்தேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. விளைவு என்னங்க? ஏலியும் அவன் பிள்ளைகளும்
செத்தான், அழிஞ்சு போனான். ஏலி அவன் குடும்பம் அழிஞ்சு போச்சுங்க. கடவுள் பயம், தெய்வ பயம் எந்த வீட்டில் இல்லையோ அந்த வீடு அழிவை சந்திக்கும். தேவனுக்கு அஞ்ச வேண்டிய குடும்பம், தேவனுக்கு அஞ்ச வேண்டிய கணவன், தேவனுக்கு அஞ்சி வாழ வேண்டிய மனைவி, தெய்வத்திற்கு அஞ்சி வாழ வேண்டிய மகனே மகளே, நீ ஆண்டவரை உதாசீனப்படுத்தும் பொழுது உன் வாழ்க்கையில் கடவுள் தருகிற மேன்மையெல்லாம் இழந்து போயிருது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தொடக்க நூல் 28 அதிகாரம் 15வது வசனத்தை படிச்சீங்கன்னா ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு நான் காவலாக இருப்பேன், உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ யாக்கோபு ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, எப்படி போட்டுருக்கு தெரியுமா? நீங்கள் தொடக்க நூல் தயவு செய்து 28ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை பாருங்க. அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து நான் நலமுடன் திரும்பி வர செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு நான் நினைவுக்கு தூணாக நாட்டிய இந்த கல்லே. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் இங்கே வருவேன், உங்களுக்கு 10 பதி காணிக்க கொடுப்பேன், எல்லாத்தையும் ஆண்டவர் முன்னால் சொல்லிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் போனார் பாருங்க, யாக்கோபு லாபானுடைய வீட்டுக்கு போகிறாரு. லாபானுடைய வீட்டுக்கு போனால் யாக்கோபு அங்கே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏமாற்றம், தோல்வி எல்லாம் தாண்டி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆண்டவர் சொல்றார், புறப்பட்டு போ. அவரே சொல்றாரு, நான் வெறுங்கையோட வந்தேன், ஒரு கோலோட தான் வந்தேன், இப்போ 2 பரிவாரம்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனால் பாருங்க, இந்த யாக்கோபு ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை மறந்து போயிட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் தேவனுக்கு பயப்பட வேண்டும், ஆண்டவருக்கு அஞ்சி வாழணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு தயவு செய்து சொல்லுங்க, நீங்கள் நல்ல கவனிங்க. யாக்கோபு ஆண்டவருக்கு செய்த பொருத்தனையை கூட அவர் நிறைவேற்றவில்லை. பிரைஸ் தி லார்ட். விளைவு என்ன? பொருத்தனையை சகோதரனாகிய ஏசாவுக்கு பாதி கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவருக்கு கொடுக்க முடியாமல் போன விளைவு யாரு கொண்டு போய் கொடுத்தாரு? அவன் சகோதரனாகிய ஏசாவுக்கு கொடுக்குறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. திரும்ப பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் போய் தங்கிக்கிறாரு. ஆண்டவர் அங்கிருந்து அவர் கிளப்புறாரு. அப்புறம் தான் அவர் சொல்றாரு, வாருங்கள் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், அங்கே நம்மை வழி நடத்தி ஆண்டவருக்கு நம்ம பலி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் குடும்பம் யாருக்கு சொந்தமாகணும்? சிஸ்டர், யாருக்கு சொந்தமாகணும்? நீ உங்கள் வீட்டை ஏலியோட வீடு மாதிரி வச்சிடாத. உன் வாழ்க்கையை உன்னை இதுவரை வழி நடத்தின தேவனை மறந்துட்டு நீ பேசாமல் ஏதோ ஒரு காரியத்தில் வாழ்ந்துடலாம் நினச்சிடாத. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எழுந்து ஆண்டவர்கிட்ட வா, அவருக்கு அஞ்சி வாழ், அவருக்கு பயப்படு. ஆராதனையில், துதியில், தேவனை தேடுவதில், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பங்கெடுப்பதில், ஜெபிப்பதில், வைராக்கியமாய் அவருக்காய் வாழ்றதில் அவருக்கு பயப்படு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, தயவு செய்து வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள் 3:33 வாசிங்கம்மா. நீதிமொழி 3:33 படிங்க. பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவருடைய சாபம் வரும், அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். நல்ல கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏலியோட வீட்டில் சாபம் விழுந்துச்சிங்க. ஆமானுடைய வீட்டில் சாபம் விழுந்துச்சு.
ஆக்கானுடைய வீட்டில் சாபம் விழுந்துச்சு. ஆனால் அதே இது பாருங்க, தேவனுக்கு பயந்த ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்ந்த யோசேப்பின் நிமித்தம் எல்லோரும் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. அவன் களஞ்சிய நிரம்பி இருந்துச்சு, அவன் பொருட்டு எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீ ஆண்டவருக்கு பயப்படு. சகோதரியே, சகோதரனே, வாலிப மகனே, மகளே, நீ ஆண்டவருக்கு பயப்படு. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறவனுடைய மேலே என்ன இருக்குமா? அவரது ஆசி தங்கும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2வது இணை சட்டம் 6:2 படிங்கம்மா. இணை சட்டம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாய் ஆண்டவருக்கு அஞ்சி கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்களேன். இஸ்ரவேலே செவிகொடு, உன் மூதாதையரின் கடவுளாய் ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மென்மேலும் பெருகுவாய். கையை தட்டுங்க. நீ எப்போ பெருகுவ சொல்லுங்கம்மா, எப்போ பெருகுவ? ஊர் அடித்து உலையில போடும்போது இல்லை, அடுத்தவன் உடமையை பறிக்கும் போது இல்லை, சம்பாதிக்கணுங்கிற வெறியில் எதை வேணாலும் பண்ணணுங்கிறது இல்லை. ஆண்டவருக்கு பயப்படுவாய் என்றால் உன் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். முதல்ல நான் ஆண்டவருக்கு பயப்படுவேன், பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் லேவியர் 25ஆம் அதிகாரம் 17வது வசனம் எடுத்து வாசிங்க. லேவியர் 25 17வது வசனம் படிங்க. 25 17. உங்களுள் எவரும் தம் இனத்தவரை ஏமாற்றலாகாது கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய. பக்கத்தில் கை குறி சொல்லுங்க, யாருக்கு அஞ்சி நடங்க? சத்தமாக சொல்லிடுங்க சிஸ்டர். யாருக்கு அஞ்சி நடங்க? பிரதர், யாருக்கு அஞ்சி நடங்க? இப்போ வசனம் சொல்லுது, முதல்ல நீ அவருக்கு அஞ்சி நடக்கணும். அஞ்சி நடக்கிற நீ ரெண்டாவது என்ன செய்யணும்னா, யாரை என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, யாரை என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, யாரை என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்காக நிறைய ஃப்ராடுத்தனங்களுக்கு பஞ்சமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம், அதுவும் குறிப்பாக இன்னைக்கு ஆண்டவர் பேரில் நடக்கிற அட்டூழியங்களுக்கு பஞ்சமே சொல்லுங்க இல்லை. சபைகள் எத்தனையோ பெந்தகோஸ்தே சபைகள், எத்தனையோ ஜெப ஊழியர்கள் என்ற பெயரில் ஏமாற்றுக்காரர்கள், எல்லாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணுறான். இது எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட இருக்கிறவனை ஏமாத்தாத. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஏமாற்றுவது எங்கே? வெளியே இல்லை, வீட்டுக்குள்ளே. கணவனை மனைவி ஏமாத்துறா, மனைவியை கணவன் ஏமாத்துறான், பிள்ளைங்க பெற்றோரை ஏமாத்துறாங்க, பெற்றோர் பிள்ளைகளை ஏமாத்துறாங்க, சொந்த சகோதர சகோதரிகளை ஏமாற்றுகிறார்கள். இன்னும் எத்தனையோ விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுள் பிள்ளைங்கன்னு என்னெல்லாமோ சொல்கிறோம், ஆனால் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா.
நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தயவு செய்து நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தொடக்க நூல் 27ஆம் அதிகாரம் 12வது வசனம். தொடக்க நூல் 27:12. தொடக்க நூல் 27:12வது வசனம் பாருங்க. என் தந்தை என்னை தடவி பார்த்தால் என்ன ஆவது? அவரை நான் ஏமாற்றுவதாக தெரிந்துவிட்டால் சாபத்தை அல்லவா விலச் செய்து கொள்வேன் என்றார். யாருக்கு தெரியுது? யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு சொல்றாருங்க, அப்பாவை ஏமாத்த போறாரு. பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ 36ஆம் வசனத்தை படிங்க. அதே அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை படிங்க. படிக்கீங்களா? 36. அதை கேட்ட ஏசா, யாக்கோபு என்னும் பெயர் அவனுக்கு வந்தது, ஏனெனில் அவன் என்னை இருமுறை. பிரைஸ் தி லார்ட். ஏசா சொல்கிறான், சகோதரன் சொல்கிறான், என் சகோதரனுக்கு பேர் யாக்கோபு. ஏன்? அவன் என்னை 2 முறை ஏமாத்திட்டான். ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தினுடைய விளைவு சொல்லுங்க. ஏமாத்தின விளைவு யாக்கோபு கிடைச்சதா? கிடைச்சதா? கிடைச்சதா இல்லையா? ஏமாத்தினுடைய விளைவு யாக்கோபு கிடைச்சதா? யாக்கோபு அவன் சொந்த மாமனாகிய லாபானால் ஏமாற்றப்பட்டான். 20 வருஷம். எத்தனை வருஷம்? 20 ஆண்டுகள் அவன் ஏமாற்றப்பட்டான். ராக்கேல விரும்பினான், லேயாவை கட்டினான். இரவு பகல் பனி எல்லாத்துலேயும் அவன் ஏமாற்றப்பட்டான். ஒரு நாள் தெரிஞ்சது, இதெல்லாம் யாரை பண்ண வேலை? சொந்த சகோதரனை ஏமாத்தினது கிடைச்சது. நீ உறவுகளை ஏமாத்திட்டு ஆசீர்வாதமாக வாழ முடியாது. சில நேரங்களில் குடும்பங்களில், உறவுகளில், சொந்த பந்தத்தில் கூட பிறந்த அண்ணன் தம்பியோட சொத்துக்களை ஏமாத்துறது. அப்படிலாம் யாரும் வாழ்ந்துடாதீங்க. வருமானத்தை சிலர் எழுதுறதுல கள்ளக்கணக்கு எழுதி வேலை செய்கிறவனை ஏமாத்திடலாம், எல்லாம் பண்ணிடலாங்க. ஆனால் ஒரு நாள் அதுக்குள்ளே சேர்த்து வச்சு நீ கணக்கு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீ போட் வச்சிருக்கலாம், நீ கடல் தொழில் பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம், ஒருவேளை வியாபாரம் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஆண்டவர் பட்டியலிட்டு உண்ட விலை நீ என்னெல்லாம் எடுத்தியோ சேர்த்து வச்சு உண்ட வட்டி முதலோட கேட்பார். பிரைஸ் தி லார்ட். எப்படி வரும்? எப்படி ஆசீர்வாதம் வரும்? வைத்த ஒருத்தன், வாயை ஒருத்தன், எல்லாம் கட்டினேன், எங்கே போச்சு? ஒரே நாளில் பொத்துட்டு போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க. நீ ஆசீர்வாதமாக இருக்குன்னா யாரையும் சத்தமாக சொல்லுங்க, யாரையும் என்ன செய்யாதீங்க, ஏமாத்தாதீங்க. ஏன் தெரியுமா? ஏமாற்றம்னு நினைக்கிறவன் என்ன செய்வானா? ஏமாந்து போவான். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது எரேமியா 6:13. கொஞ்சம் எடுத்து வாசிங்க. எரேமியா 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிங்க. எரேமியா. ஏனெனில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் கொள்ளை லாபம் தேடுகின்றனர். இறைவாக்கினர் முதல் குருக்கள் வரை அனைவரும் ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டுள்ளனர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் யாரையும் விட்டு வைக்கல. பெரியோர் சிறியோர் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? எல்லாம் ஏமாற்றுதல். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் தந்தையின் இல்லத்தை என்னவா மாற்றிட்டீங்க? இறைவேண்டலின் இல்லம் எப்படி என்னவாயிட்டு? வியாபார கல்வர்
குகையாக மாறிட்டு. கவனிங்க, ஏமாத்தாதீங்க. நீ ஆசீர்வாதமா வாழன்னா உங்க வாழ்க்கையில முடிவு இருக்கணும். நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது வாசியுங்கள். லேவியர் எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது 19:32. லேவியர் 19:32. நரை திரண்டவருக்கு, நல்ல கவனிங்கம்மா, கவனிங்கப்பா எல்லாருமே. இதெல்லாம் வசந்த நல்ல ஆசீர்வாதமாக வாழணும்னா என்ன செய்கிறது? 2 மெழுகுதிரி கொளுத்தணும், பெரிய மாலை பாடணும், அப்படிலாம் பைபிளில் சொல்லலை. அல்லேலூயா. வாசி 25:17 படிப்பா. சரி 19:32 மன்னிக்கும். 19:32 படிப்பா. நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நில், முதியோரை மதித்து நட, உன் கடவுளுக்கு அஞ்சி வாழ், நானே ஆண்டவர். கடவுளுக்கு அஞ்சி வாழ்றதுன்னா என்னது? கடவுள் வெட்டருவாவோட நிற்காரா? கடவுள் கண்ணை தோண்டிடுவார். இதெல்லாம் அந்த சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல நீ என்ன செய்யக்கூடாது? யாரையும் ஏமாத்தாத. கடவுளுக்கு பயப்படுறியா? பாவத்தை விட்டு நீ யாரையும் ஏமாத்தாத. 2வது ஆண்டு சொல்றாரு, நீ மற்றவங்கள மதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. என்னது? சத்தமா சொல்லுங்க. மற்றவங்கள ஆசீர்வாதம் வேணும்னா என்ன செய்யணும்? இன்னைக்கு பாருங்களேன், சில பேர் இருக்கான், கொஞ்சம் காசு வந்துடக்கூடாது, தலைகால் புரியாது. கொஞ்சம் ஒரு அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, அப்பா ஆட்டம் தாங்க முடியல. நல்ல கவனி. கொடுக்கவும் தெரியும், சொல்லுங்க, கொடுக்கவும் தெரியும். ஆண்டு சொல்றாரு, நீ மதிச்சு நட. முதல்ல யார? நிறைய உன் அப்பா அம்மாவை மதிச்சு நட, தாய் தகப்பனை மதிச்சு நட. இன்னைக்கு பெற்றோருக்கு, வயசான பெற்றோர்களுக்கு மதிப்பே கிடையாது. அப்பா அம்மாவுடைய கண்ணீர்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் வராது, புரிஞ்சுக்கோ. நீ போய் எந்த கோயில் அழுதாலும் ஒன்றும் நடக்காது. எந்த ஜாமியார் ஜெபம் பண்ணாலும், எந்த பிரதர் ஜெபம் பண்ணாலும், உன் அப்பாவை அம்மா வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது நீ எப்படி ஆசீர்வாதமாக இருப்ப? கவனிமா. வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியாரை பட்னியாக போட்டுவிட்டு வீட்டில் இருக்கிற வயசான கிளவி எப்படா சாவும்னு பட்னி போட்டே கொள்றவங்கெல்லாம் இருக்காங்க. கேளு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, அவர் நல்ல பிதா தான், அவர் நல்ல பிதா தான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தாயின் தந்தையினுடைய சாபம் உன் வாழ்க்கை வேரோட பிடுங்கி எரிஞ்சிரும். என்னடா முதல்ல ஆஃபில் நல்லா தானே போச்சு, இப்போ என்ன இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா? முதல்ல நல்லா தானே ஆசீர்வாதமாக வந்து சொல்லிட்டு போனான், இப்போ என்னடா ஒரே சாபமாக போடுறான். ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்களா நீங்களும்? அப்படியா? முதல்ல இனிப்பு கொடுத்துருக்கு. சின்ன வயசில் மருந்து கொடுப்பாங்கல்ல, வாயத்தரு, அப்புறம் தான் போடுவாங்க. அல்லேலூயா. இது நீ எப்படி வேணா எடுத்துக்கோ. வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை அளவைக்காத, தாய் தந்தையை மதிச்சு நட. பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்க, நீ படிக்கலாம், சம்பாதிக்கலாம், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு உங்கள் அப்பா அம்மாவை என்ன கேட்குறியோ அன்னைக்கே உன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கிற திருமணம் முடிந்தவர்கள், உடம்புல பலன் இருக்கு, அதனால் வீட்டில் இருக்கிற பெருசுகளை மூளையில் முடக்கி வைக்கலாம் நினச்சியா?
ஒரு நாள் ரெடியாக இருந்துக்கோ, அதே இடம் உனக்கு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதே இடத்துல உன் தந்தையும் தாயையும் கனம் செய்து வயதும் நிறை திரண்டவர்களுக்கு, உன் வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு நீ மதிப்பு கொடுத்து நடக்க ஆரம்பித்தால் உன் கடவுளாய் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். மூன்றாவது, பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லி அல்லேலூயா. லேவியர் 26:2. லேவியர் 26:2. என் ஓய்வு நாட்களை கடைபிடித்து என் தூயகத்திற்கு அஞ்சி வாழ்வீர்களாக. பிரைஸ் தி லார்ட். 3 காரியத்தை, நிறைய காரியம் இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக 3 காரியத்தை சொல்லிட்டு போகிறேன். உங்கள் வாழ்க்கை உயர்வதற்காக இணைச்சட்ட 28:8 உங்கள் வாழ்க்கையில் களஞ்சியமும் மேற்கொள்ளும் செயலும் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு சொல்லிட்டு போகிறேன். ஆண்டவருக்கு அஞ்சி வாழுங்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவது யாரை ஏமாற்ற விடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அஞ்சுவது எல்லோரையும் மதிக்க செய்யும். ஆண்டவருக்கு அஞ்சுவது தேவனுக்குரிய எல்லாவற்றிலும் என்னை உத்தமமாய் நடத்தும். பிரைஸ் தி லார்ட். விரும்புகிறீங்களா? ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறீங்களா? ஆசீர்வதிக்கணும்னா கடைபிடிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாய் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் களஞ்சியம் நிறைந்திருப்பதாக. ஆமென். எழுந்து கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தில் ஒப்புக்கூடும். எல்லாரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடுவோம். கண்களை மூடுங்கம்மா. எல்லாருமே எழுந்து நிற்கலாமே. கொஞ்சம் அப்படி கண்களை மூடுவோம். தெய்வ பயம். நீ இருக்கிறது, நிற்கிறது, உட்கார்றது, போறது, வர்றது எல்லாத்துக்கும் வச்சு செய்வார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் மனிதனுடைய இருதயத்தை பார்ப்பார். உன் இருதயத்தை பார்க்கிறான். உன் இருதயத்தை பார்க்கிறான். உன் இருதயத்தை பார்க்கிறான். ஏலியோட குமார்ல மாதிரி வாழ்ந்துராத. ஏலி வீட்டை போல உன் வீட்டை கொண்டு வந்துடாத. நம்ம ஆண்டவர் தான்டா, நம்ம கடவுள் தான்டா. நோ, உன் கடவுளாய் ஆண்டவருக்கு அஞ்சி அவருக்கு பயப்படு. பேய்க்கு பயப்படாத, கருப்பு கயிறுக்கு பயப்படாத, தாயத்து தகடுக்கு பயப்படாத. இயேசுவுக்கு, இறைவன் எல்லாம் வல்லவர் அவர், அவருக்கு பயப்படு. தாயத்தெல்லாம் போட்டு வந்ததுன்னா அவுத்து தூக்கி போடு. காலில் கயிறு, அந்த கயிறு, இந்த கயிறு எல்லாம் அறுத்து தூரத்துக்கு போடு. ஆண்டவரே உமக்கு நான் பயப்படுவேன். ஆண்டவரே உமக்கு நான் பயப்படுவேன். ஆண்டவரே உமக்கு நான் பயப்படுவேன். ஒப்புக்கொடு. ஆண்டவரே நான் உமக்கு அஞ்சி வாழ்வேன். உமக்கு அஞ்சி வாழ்வேன். ஆண்டவரே உமக்கு பயப்படுவேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்புக்கொடு. யாரையாவது ஏமாத்தி இருக்கிறியா? யாருடைய கண்ணீருக்கு அது காரணமா இருந்தியா? ஒப்புக்கொடு இன்னைக்கு. ஆண்டவரே அந்த கண்ணீருக்கு நான் காரணமா இருக்கிறேன். என் வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்படும், என் தொழில் எப்படி ஆசீர்வதிக்கப்படும், என் தொழில், என் பிசினஸ் எப்படி முன்னேறும். ஒப்புக்கொடு.
வீட்டில் அழ வச்சுட்டு, அப்பாவை அம்மாவை அழ வச்சுட்டு, உறவுகளை அழ வச்சுட்டு, மனைவி அழ வச்சுட்டு, கணவனை அழ வச்சுட்டு, என்னதான் பக்தி வேஷம் போட்டாலும் எல்லாம் டாரா கிழிச்சு விட்டுருவாரு. நம்ம பருப்பு அங்கே வேகாது. ஆண்டவர்கிட்ட வந்து காணிக்கையெல்லாம் கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணிடலாம், ஒன்றும் பண்ண முடியாது. மனம் திரும்பு சகோதரா, சகோதரி, ஒரு சொட்டு கண்ணீர் வடி விட்டு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி வா. ஒருவேளை உன்னுடைய செயலால், உன் பேச்சால, உன் நடத்தையால உன் வீட்டில் உன்னுடைய உறவுகள் பாதிக்கப்பட்டு அழுதுகிட்டு இருந்தா, நீ ஐயோ ஆண்டவரே நல்லவரே வல்லவரே யாருங்க கேப்பா? யாருங்க பதில் தருவா? உணர்ந்து பார். ஆண்டவரே என்னை மன்னியும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு. அவருடைய ஓய்வு நாள், அவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. ஆண்டவரை தேடு, அவருடைய வார்த்தைக்குள்ளாக வாங்க. அவரை எப்போதும் நாடி தேடுவதில் கருத்தாருங்க. ஜெபிக்கிறவங்க, ஊழியம் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, கடவுளுக்கு அஞ்சி நட, கடவுளுக்கு அஞ்சி நட. அவருக்கு அஞ்சு நடப்பா என்றால் உன் வீட்டு மேல ஆசீர்வாதம் தங்கும், ஆசீர்வாதம் தங்கும். ரெண்டு கைகளை உயர்த்துவோம், நல்ல கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொல்றீங்களா? சொந்தம் என்று யாருங்க? நீ இந்த பல்லவியை பாடும்போது உணர்ந்து பாடு. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமே நீங்க தான், நீங்க தான் என் வாழ்க்கையில வரணும். என் பாவத்தெல்லாம் மன்னித்து நான் உம்மையே நேசிப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். எல்லாரும் கைதடி நல்ல வாய் திறந்து பாரு. கண்களை மூடுமா? கண்களை மூடி ஆண்டவரை மட்டும் பார். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஆண்டவரே, பாவத்தை எல்லாம் மன்னிப்பவரே,
எங்களை ஆசீர்வதிக்க வாரும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய இரக்கத்தினால் எங்கள் மீது இரக்கம் வையும். நாங்கள் வாழ்வது உம்முடைய கிருபை. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. எஸ்ஐயா, 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 இசையா, 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 எஸ்ஐயா, 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 சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. என்று அள்ளிக்கொள்ள உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. உம்மை விட ஏதும் இல்லை. என்னை ஆசீர்வதியும் அப்பா. என்று சொல்லிக்கொள்ள சுவாமி ஏசப்பா, என்னை ஆசீர்வதிங்க. உம்மை விட யாரும் என் தெய்வமே, என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, இயேசுவே, உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய பிள்ளைகளுடைய வியாதிகள் வேதனைகள் நீங்குவதாக. கடன் பாரங்கள், தொழில் நஷ்டங்கள், வருமான குறைவுகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருபவரே, தெய்வமே, உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். உம்முடைய நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும். உம்முடைய நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லாம் ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. கண்களை மூடுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை வயசானவங்களா இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, எஸ் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவையா. என பைபிள் சொல்கிறது, நீதிமான் முதிர் வயதிலும் பலன் கொடுப்பான். நீதிமான் பனை போல் செழித்திருப்பான். வயசானாலும் சரி, நான் பலன் கொடுப்பேன். வாலிப மகனே மகளே, நீ பலன் கொடுக்கிறாள்பா. நீ போய் கையேந்திட்டிக்காத. யாராவது என்னை உயர்த்துவானா? நோ, யார்ட்டையும் போய் நிற்கிறது இல்லை. எனக்கு உரிய ஆசீர்வாதம், எனக்குரிய பங்கு தேவனிடத்தில் இருக்கிறது. யோசேப்பு ஒரு நாள் விவரம் இல்லாம பானபாத்திரக்காரனை பார்த்து சொன்னாரு, ஏய் நீ போய் ராஜாவுக்கு முன்னால நிற்கும் போது என்ன நினைச்சு பாருனாரு. அந்த விளைவு என்ன தெரியுமா? யோசேப்பு அவன் கேட்டை விட்டு தாண்டும் போதே மறந்துட்டான். அப்பதான் யோசேப்புக்கு புத்தி வந்துச்சு, நம்மளை நினைக்கிறதுக்கு தேவனை தவிர வேற யாரும்
இல்லை. என்னை உயர்த்துற பொறுப்பு ஆண்டவர். நான் அவரை மட்டும்தாங்க நம்பணும். நான் அவருக்கு மட்டும்தான் அஞ்சணும். யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் மதிச்சு நடந்தா, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு, ஆண்டவருக்குரிய நாள், ஆண்டவருக்குரிய நேரம் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துட்டோம்னா பிளஸ்ஸிங்கை தேடி நான் ஏங்க அலையணும்? என் வாழ்க்கையே ஆசீர்வாதம் தான். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் பெருகுவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன். நல்ல 2 கைகளை உயர்த்துங்க. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிப்பவரே, உம்மாலே ஆசி பெறுவேன். சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிப்பவரே, உம்மாலே ஆசி பெறுவேன். சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிப்பவரே, உம்மாலே ஆசி பெறுவேன். என்னை ஆசீர்வதிப்பவரே, நல்ல கையை தட்டி வாய் திறந்து உம்மாலே ஆசி பெறுவேன். வாய் திறந்து என்னை ஆசீர்வதிப்பவரே, சந்தோஷமா பாடுங்க. உம்மாலே ஆசி பெறுவேன். என்னை ஆசீர்வதிப்பவரே, 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 உம்மாலே ஆசி பெறுவேன். என்னை நல்ல உணர்ந்து ஆசீர்வதிப்பவரே, உம்மாலே ஆசி பெறுவேன். நீங்க வாய் திறந்து ஆசீர்வதிப்பவரே, நீங்க விருப்பத்தோடு சொல்லுங்க. உம்மாலே ஆசி பெறுவேன். ஆமென். ஆசீர்வதிப்பவரே, உம்மாலே ஆசி பெறுவேன். சந்தோஷமாக என்னை ஆசீர்வதிப்பவரே, Yes. ஆமென். உம்மாலே ஆசி பெறுவேன். என்னை ஆசீர்வதிப்பவரே, 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 உம்மாலே ஆசி பெறுவேன். வீட்டிலும் வெளியிலும் ஆசி பெறுவேன். வயலிலும் தொழிலிலும் ஆசி பெறுவேன். வீட்டிலும் வெளியிலும் ஆசி பெறுவேன். வயலிலும் ஆசி பெறுவேன். என்னை ஆசீர்வதிப்பவரே, உம்மாலே ஆசி பெறுவேன். என்னை ஆசீர்வதிப்பவரே, உம்மாலே ஆசி பெறுவேன். என்னை ஆசீர்வதிப்பவரே, தேவனே. Jesus. ஆசீர்வதிப்பவரே, Jesus. உம்மாலே ஆசி பெறுவேன். என்னை ஆசீர்வதிப்பவரே, உம்மாலே ஆசி பெறுவேன். என்னை ஆசீர்வதிப்பவரே, உம்மாலே ஆசி பெறுவேன். உம்மாலே ஆசி பெறுவேன். ஆண்டவரே, அபிரகாம், ஈசாக், யாக்கோபின் மீது உம்முடைய ஆசி நிறைவாயிருந்தது. வாக்களிக்கப்பட்ட எல்லா ஆசியும் கிறிஸ்து இயேசுவின் வழியாக எங்களை, எங்கள் குடும்பத்தையும், எங்கள் முயற்சிகளையும் நிறைவாக நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.